نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما السلام عليكم ورحمة الله وبركاته. இன்று அல்ஹம்துலில்லா சூரத்துல் பக்ராவின் விளக்கத்தை அதாவது தஃசீரை பற்றி இன்று நாம் படிக்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். சூரத்துல் பக்ரா மதனி சூரத்தாகும். இது குர்ஆனுடைய நீளமான சூரத்துகளில் ஒன்றாகும். அதிலும் இந்த சூரா மற்ற எல்லா சூரத்துகளை விடவும் நீளமான சூரத்தாகும். அதனால் இதன் அர்த்தமும் விளக்கமும் மிகவும் ஆழமான கட்டளைகளால் அடங்கியுள்ளது. அதேபோல் மிகவும் நீளமான வசனமும் இதில்தான் உள்ளது. இந்த சூரத்தில் குர்ஆனின் படி இது இரண்டாவது சூரத்தாகும். ஆனால் நுசூலின் பிரகாரம் மதீனாவில் முதலாவதாக இறக்கப்பட்ட சூரத்தாகும். மற்றும் வசனங்களின் சிறப்பான மேன்மையான வசனமாகிய ஆயத்துல் குர்சியும் இதில் அடங்கியுள்ளது. இதை வசனங்களின் சிம்மாசனம் என்றும் ஹதீஸில் உள்ளது. இன்னும் ஒரு சிறப்பான அம்சம், இதன் கடைசி 2 வசனங்கள் இரவில் தூங்கும் முன் ஓதினால் போதுமானதாகும். சில உலமாக்கள் கூறுகிறார்கள், போதுமானதென்றால் தஹஜ்ஜுத் தொழ முடியாமல் போனால் இது அதற்கு ஈடாகும் என்று. இந்த 2 ஆயத்துகள் அர்ஷின் கீழ் உள்ள பொக்கிஷத்தில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வழங்கப்பட்டது. சஹாபாக்கள் இந்த சூரத்தை யார் படித்திருக்கிறார்களோ அவர்களை மிகவும் மதிப்புக்குள்ளவராகவும் மிகவும் உயர்ந்தவராகவும் கருதுவார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காத்திப், அதாவது வஹி எழுதுவதற்கு ஒருத்தர் இருந்தார். ஏனென்றால் எங்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுதவோ படிக்கவோ தெரியாது. சோ அந்த கதீப் அவர் ஒரு சூரத்துல் பக்ராவும் சூரத் ஆல் இம்ரானும் படித்திருந்தார். அதாவது சஹாபாக்கள் சூரத்துல் பக்ராவை ஓதுவது மட்டுமல்லாமல் அதை படித்து புரிந்து கொண்டு அதன்படி அமல் செய்பவர்களாக இருந்தார்கள். இந்த சூரத்தில் நிறைய தலைப்புகள் அடங்கி உள்ளது. அதாவது மனிதனின் ஆரம்பம், மனிதனின் முடிவு, பனி இஸ்ராயில் பற்றிய விவரங்கள், பிறகு காபாவின் கட்டடம் எப்படி அமைந்தது என்பது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அதை கட்டினார்கள் என்பது, பிறகு பிணத்துக்கு உயிர் கொடுத்ததை பற்றிய விவரம், ஹாரூத் மாரூத் பற்றிய விவரம், ஜாலூத் தாலூத் பற்றிய விவரங்கள், இதேபோல் இஸ்லாத்தின் முக்கிய கடமைகளான தௌஹீத், தஹாரா, நோன்பு, ஹஜ், ஜக்கா, சதகா, உம்ரா பற்றிய விவரங்கள் மற்றும் குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை பற்றிய அல்லாஹ்வின் கட்டளைகள், நிகா, தலாக், இத்தா மற்றும் உயில் பற்றிய கட்டளைகள் இன்னும் பல இதில் உள்ளன. இதன் மூலமாக இந்த சூரா எவ்வளவு முக்கியமானதாக இருக்கும் என்று உங்களுக்கு புரிந்திருக்கும். ஒரு முஸ்லிம் ஆனவர் இதை படித்து தெரிந்து கொள்ள எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று தெரிந்திருக்கும். அதனால் உங்கள் உறவினர்கள், தோழர்கள், தெரிந்தவர்களுக்கு இதன் லிங்கை ஷேர் செய்யுங்கள். இல்லை என்றால் அவர்களுடன் இதை பற்றிய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனெனில் இஸ்லாத்துடைய பாதையில் தனியாக பயணம் செய்வது மிகவும் கடினமான ஒரு செயல். நாம் குர்ஆனை தெரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொள்ளும் போது மற்றவர்கள் எங்களை வேற்றுமையாக பார்ப்பார்கள். நாம் ஏதோ தப்பாக செய்கிறோம் என்பதை போல் ஒரு மாதிரியாக எங்களை அவர்கள் கவனிக்க தொடங்குவார்கள். இதனால் உங்களுக்கிடையில் ஒரு டிஸ்டன்ஸ் வந்துவிடும். உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் ஒரு டிஸ்டன்ஸ் வந்துவிடும். ஆனால் நீங்கள் அவர்களுக்கு இதை பகிர்ந்தால்
அமல் செய்வது மிகவும் இலகுவாக இருக்கும். உங்கள் செயல் அவர்களை வியப்படைய வைக்காது. மாறாக அவர்கள் உங்களுக்கு இந்த பயணத்தை வெற்றியோடு சென்றடைய உதவியாக இருப்பார்கள் இன்ஷா அல்லாஹ். சூரத்துல் பக்ராவை பற்றிய பல ஹதீஸ்களும் உள்ளன. அதில் சூரத்துல் பக்ரா மற்றும் சூரத் ஆல் இம்ரானை அஸ்ஸஹ்ராபைன் என்று அழைக்கப்படும் என்று இருக்கிறது. 2 ஒளிச்சுடர்கள் என்று அர்த்தம். அபு உமாமா பாஹிலி சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குர்ஆனை ஓதுவீராக, ஏனென்றால் அது கியாமத் நாளில் குர்ஆன் படித்தவர்களை சிபாரசு செய்யும் என்று. 2 ஒளிச்சுடர்கள் சூரத்துல் பக்ரா, சூரத்துல் ஆல் இம்ரான், இதனை ஓதுவீராக, ஏனென்றால் இவை கியாமத் நாளில் உங்களுக்கு மேலாக 2 மேகக்கூட்டம் போன்றோ அல்லது பறவை கூட்டம் கூட்டமாக பறந்து வருமே அது போன்றோ இந்த 2 சூறாக்களும் வரும். இதை ஓதினவர்களுக்கு பரிந்து பேசுவதற்காக வரும். சூரத்துல் பக்ரா ஓதுவீராக, ஏனெனில் இதை அடைவது மிகவும் பரக்கத்துக்குள்ளானது, இதை விட்டுவிடுவது வருத்தத்துக்குள்ளானது. அதாவது பாத்தில் செய்பவர்கள் இதை அடையும் திறன் உள்ளவர்கள் அல்ல. இங்கே பாத்தில் செய்பவர்கள் என்று மந்திரவாதிகளை குறிப்பிடுகிறார்கள். அதாவது சூரத்துல் பக்ராவை ஓதுபவர்களிடம் எந்த ஒரு செய்வினையோ சூனியமோ பலிக்காது. இந்த சூரத்தை ஓதும் போது மலக்குகள் இறங்குவார்கள், மன அமைதி பெறுவார்கள். உசைத் பின் ஹுசைர் சொன்னார்கள், ஓர் இரவில் அவரது குதிரையை கட்டி வைத்து இருக்கிறார். தன் மகன் யஹ்யா பக்கத்தில் தூங்குகிறான். இவர் சூரத்துல் பக்ரா ஓதுகிறார். அப்போது கட்டப்பட்டிருக்கும் குதிரை தடுமாற ஆரம்பிக்குது. அப்போது இவர் ஏன் குதிரை தடுமாறுது என்று யோசித்து ஓதலை நிறுத்துகிறார். அப்போது குதிரையும் அமைதியானது. திரும்ப ஓத ஆரம்பித்த போது திரும்பவும் குதிரை தடுமாறத் தொடங்கிவிட்டது. திரும்பவும் இவர் ஓதுவதை நிறுத்தினார். பிறகு மறுபடியும் ஓதத் தொடங்கினார். திரும்பவும் குதிரை அதே போன்று தடுமாறத் தொடங்கிவிட்டது. இவர் மறுபடியும் நிறுத்தி என்ன நடக்குது என்று யோசித்து வானத்தை அண்ணாந்து பார்த்தால் வானத்தில் அழகான ஒரு நிழல், அதில் விளக்குகள் போன்ற மின்னுகின்ற வெளிச்சத்தை அளிக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்த்தார். அப்படி ஒரு வெளிச்சம் ஆச்சரியமாக பார்க்கிறார். இவர் ஓதுவதை நிறுத்தி அடுத்த நாள் காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டே போய் நேற்று நடந்த சம்பவத்தை சொன்னார். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உசைத் பின் ஹுசைர், நீங்கள் ஓத இருந்ததே தொடர்ந்து என்று. அதற்கு அவர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் தொடர்ந்து ஓதியிருப்பேன், ஆனால் என் மகன் யஹ்யா அங்கே தூங்கிக் கொண்டிருந்தான். குதிரை அவனை உதைத்துவிடும் என்று பயந்து ஓதுவதை நிறுத்தினேன் என்று. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் வானத்தில் ஒரு அழகான வெளிச்சத்தை பார்த்தீர்கள். அந்த வெளிச்சம் மலக்குகள் உங்கள் சூரத்துல் பக்ரா ஓதும் சத்தத்தை கேட்டு வானத்தில் இருந்து இறங்கிக் கொண்டிருந்தார்கள் என்று. நீங்கள் தொடர்ந்து ஓதியிருந்தால் மலக்குகள் தொடர்ந்து இறங்கிக் கொண்டே இருப்பார்கள். காலை வரை நீங்கள் ஓதியிருந்தால் அந்த அழகான வெளிச்சத்தை, அந்த காட்சியை எல்லா மக்களும் பார்த்திருப்பார்கள் என்று. அதாவது சூரத்துல் பக்ரா ஓதினால் மலக்குகள் வானத்தில் இருந்து இறங்குவார்கள். இதுதான் இந்த பக்ராவின் சிறப்பு. இன்னும் சூரத்துல் பக்ராவை வீட்டில் நீங்கள் ஓதினால் ஷைத்தான் மிரண்டு ஓடிவிடும், இருக்கவே அது ஷைத்தான். சூரத்துல் பக்ரா மதனி சூரத்தாகும். மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்த பிறகு இறக்கப்பட்ட சூரத். இதில் 286 வசனங்கள் உள்ளது. ஆயத்தத்தைன் என்று சொல்லப்படும் நீளமான வசனம் இதில்தான் உள்ளது. 282 ரஹ்மானிர் ரஹீம் சூரத்துல் பக்ரா.
ألف لام ميم حروف المقطعات. ذلك இந்த الكتاب வேதம் லா இல்லை ரைப எவ்வித சந்தேகமும் ஃபீஹி இதில் இருக்கிறது ஹுதன் நேர்வழி லில் முத்தகீன் இறைவன் மீது அச்சம் பயம் கொண்டவர்களுக்கு. இரண்டாவது வசனம் இவ்வேதத்தில் எவ்வித சந்தேகமும் இல்லை, இது இறையச்சம் கொண்டவர்களுக்கு நேர்வழி காட்டுகிறது. மூன்றாவது ஆயத் அல்லதீன அவர்கள் யுமினூன இறை நம்பிக்கையுள்ளவர்கள் நம்புவார்கள் பில் கைபி உடன் மறைவானவற்றை வயுகீமூன மற்றும் அவர்கள் கடைபிடிப்பார்கள் அஸ்ஸலாத்த தொழுகையை வமிம்மா மற்றும் அவற்றிலிருந்து ரஸக்னாஹும் அவர்களுக்கு நாம் வழங்கியவற்றிலிருந்து யுன்ஃபிகூன அவர்கள் செலவு செய்வார்கள். மூன்றாவது ஆயத் அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள், தொழுகையை கடைபிடிப்பார்கள், நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து பிறருக்கு செலவு செய்வார்கள். நான்காவது ஆயத் வல்லதீன மற்றும் அவர்கள் யுமினூன நம்புவார்கள் பிமா அத்துடன் உன்சில இறக்கப்பட்ட இலைக்க உங்களுக்கு வமா மற்றும் அந்த உன்சில இறக்கப்பட்ட மின் இருந்து கபலிக்க உமக்கு முன்னர் வபில் ஆஹிரதி மற்றும் மறுமையையும் ஹும் அவர்கள் யூகினூன் நம்புவார்கள். நான்காவது ஆயத் நபியே அவர்கள் உமக்கு இறக்கப்பட்ட அருளப்பெற்ற வேதத்தையும் உமக்கு முன்னர் இறக்கப்பட்ட வேதங்களையும் நம்புவார்கள் மற்றும் அவர்கள் மறுமையையும் உறுதியாக நம்புவார்கள். ஐந்தாவது ஆயத் உலாயிக அவர்கள் அலா மேல் ஹுதன் நேர்வழி மின் இருந்து ரப்பிஹிம் அவர்களின் இறைவனிடம் வ உலாயிக மேலும் இவர்களேதான் ஹுமுல் அவர்களில் அல் முஃப்லிஹூன் வெற்றியாளர்கள். ஐந்தாவது வசனம் அவர்கள்தான் தம் இறைவன் காட்டிய நேர் வழியில் உள்ளோர், மேலும் அவர்களேதான் வெற்றி பெறுபவர்கள் ஆவார்கள். தஃப்சீர் சூரத்துல் பக்ரா முதலாவது ஆயத்து அலிஃப் லாம் மீம். அலிஃப் லாம் மீம் முதலாவது ஆயத்தில் 3 எழுத்துகள், அதை ஹுரூஃப் அல் முகத்தியாத் என்று சொல்லப்படும். இதை அலம் என்று ஓதுவது தவறு. இதை ஒவ்வொரு எழுத்தாக தனித்தனியாக ஓத வேண்டும். குர்ஆன் அல் மஜீதில் 29 சூறாக்கள் ஹுரூஃப் அல் முகத்தியாத்தில் இருந்து ஆரம்பிக்கும். 3 சூறாக்கள் ஒரு எழுத்துடன் ஆரம்பிக்கும். காஃப், நூன், சாத். 9 சூறாக்கள் 2 எழுத்துகளுடன் ஆரம்பிக்கும். தாஹ, யாசீன், ஹாமீமில் 6 சூறாக்கள் ஆரம்பிக்கும். அதை ஹவாமீம் என்று அழைப்பார்கள். 13 சூறாக்கள் 3 எழுத்துகளுடன் ஆரம்பிக்கும். அலிஃப் லாம் மீம் சூரத்துல் பக்ரா, ஆல இம்ரான், அல் அன்கபூத், அர் ரூம், அல் லுக்மான் மற்றும் அஸ்ஸஜ்தா. பிறகு அஷ்ஷுஅராவும் அல் கஸஸ். இது தா சீன் மீம். 5 சூறாக்கள் அலிஃப் லாம் ராவில் ஆரம்பிக்கும். யூனுஸ், ஹூத், யூசுப், இப்ராஹிம், ஹிஜ்ர். 2 சூறாக்கள் 4 எழுத்துகளில் ஆரம்பிக்கும். ஆராஃப், அலிஃப் லாம் மீம் சாத். அர் ரஅத், அலிஃப் லாம் மீம் ரா. 2 சூறாக்கள் 5 எழுத்துகளில் ஆரம்பிக்கும். சூரத்துல் மரியம்
காஃப் ஹ ய ஐன் சாத். சூரத்து ஷூரா ஹாமீம் ஐன் சீன் காஃப். இந்த ஹுரூஃப்களின் அதாவது எழுத்துகளின் அர்த்தம் என்ன? இதை பற்றி குறிப்பிடும் பொழுது பெரிய முஃபஸ்ஸிரீனான இமாம் முஜாஹித்தீன் அவர்களின் கருத்து என்னவென்றால், இந்த எழுத்துகளில் இருந்து எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு எந்த ஒரு அர்த்தமும் எங்களுக்கு சொல்லவில்லை என்பதே. அதனால் ஹுரூஃப் அல் முகத்தியாத் பற்றிய விளக்கத்துக்கு நாங்கள் மௌனம் சாதிக்க வேண்டும். அதாவது அதன் அர்த்தத்தை பற்றி தெரிந்து கொள்ள முயற்சிக்க கூடாது. அதே நேரம் அல்லாஹ் இந்த எழுத்துக்களை ஏதாவது ஒரு குறிக்கோளுக்காக இறக்கியிருக்கிறான் என்ற முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். ஏனென்றால் குர்ஆன் அல் மஜீத் கயாமத்து நாள் வரை இருக்கும் மனிதர்களுக்காக வந்துள்ளது. இதில் ஒவ்வொரு காலத்தில் இருக்கும் மனிதர்களுக்கு புது புது விஷயம் தெரிய வருகின்றது. அதனால் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த மனிதர்களுக்கு இந்த எழுத்துக்கள் ஒரு குறிப்பை கொடுக்கலாம். வல்லாஹு ஆலம். 29 சூறாக்களில் ஹுரூஃப் அல் முகத்தியாத் இருக்குது. அதை கட்டாயம் ஓத வேண்டும். வெறும் எழுத்துகள் என்று விடக்கூடாது. அதுவும் குர்ஆனின் அங்கமாகும். ஹதீஸின்படி ஒரு எழுத்துக்கு 10 சவாப்கள் கிடைக்கும். அதன்படி அலீஃப் லாம் மீமுக்கு 30 சவாப் அதாவது நன்மைகள் கிடைக்கும். ஆகையால் குர்ஆனை எவ்வளவு ஓத முடியுமோ ஓதுங்கள். சோம்பேறியாகாதீர்கள். இந்த நல் அமலை ஒரு சின்ன அமலாகவோ அல்லது நேரத்தை விரயமாக்கும் செயலாகவோ கருதாதீர்கள். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. உங்களில் சிறந்தவர்கள் குர்ஆனை கற்று கற்பிப்பவர்களாவர். முதலில் கற்பவர்கள் பற்றி பேசப்படுகிறது, பிறகு கற்பிப்பவர்களை பற்றி. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த படிப்பு படித்திருந்தாலுமோ, எந்த ஒரு தொழில் செய்பவர்களாக இருந்தாலுமோ, குர்ஆனை பற்றி தெரிந்து கொள்ள, அதை கற்றுக்கொள்ள கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இது அல்லாஹ்வால் மொழிந்த வார்த்தைகளாகும். இதை ஓதுவதாலோ அல்லது படிப்பதினாலோ உங்களின் தரம் உயர வாய்ப்புகள் இருக்கிறது. வேறு எந்த ஒரு பொருளும் உலகத்தில் உங்களை இவ்வளவு சீக்கிரமாக அல்லாஹ்வோடு நெருக்கமாக்க முடியாது. அல்லாஹ் யார் என்பதை புரிய வைக்க முடியாது. 2வது ஆயத், தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இது ஒரு வேதமாகும். இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. தக்வா உள்ளவர்களுக்கு, அதாவது அல்லாஹ்வின் மேல் பயபக்தி உள்ளவர்களுக்கு நேர்வழி காட்டும். அல் குர்ஆனின் துவக்கத்திலேயே இந்த கருத்தை மிகவும் தெளிவாக சொல்லப்படுகிறது, அறிவிக்கப்படுகிறது. அதாவது இந்த குர்ஆனில் சொல்லப்பட்டுள்ளவைகளும் இது அல்லாஹ்விடம் இருந்து வந்துள்ளது என்பதிலும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அரபு இலக்கணத்தின்படி தாலிக என்ற சொல் இஸ்ம் இஷாரா ஆகும். அதாவது தாலிக என்ற சொல்லை உணர முடியுமான பொருள், ஆனால் தூரத்தில் இருக்கும் பொருளுக்கு பாவிக்கப்படும். ஆனால் குர்ஆன் எங்களிடமிருந்து தூரத்தில் இல்லை, எல்லா வீட்டிலும் இருக்கும் ஒரு பொருள். அதை நாங்கள் ஓதுகிறோமா என்பது ஒரு கேள்விதான். ஆனால் அதை நாம் தொட முடியும். இருந்தும் இதற்கு தாலிக்க, அதாவது அது, தாலிக்க என்றால் அது என்று அர்த்தம். தாலிக்க என்ற சொல் ஏன் கொடுக்கப்பட்டுள்ளது? ஹாதா என்ற சொல் கொடுத்திருந்தால், அதாவது அரபு மொழியின்படி ஹாதா என்றால் இது என்று அர்த்தம், தாலிக்க என்றால் அது என்று அர்த்தம். ஹாதாவுக்கு பதிலாக இங்கே தாலிக்க என்ற சொல் ஏன் கொடுத்திருக்கப்பட்டுள்ளதென்றால், குர்ஆன் ஒரு உயர்ந்த இடத்தில் உள்ளது. இதன் மகிமை மிகவும் உயர்ந்தது. அதனால்தான் தர்ஜுமாவில், அதாவது மொழிபெயர்ப்பில் தாலிக்க என்ற சொல்லுக்கு அது என்று சொல்லாமல் இது என்று சொல்கிறோம். சரியா? அல் கிதாப் என்றால் அல் குர்ஆன் என்று அர்த்தம். கிதாப் என்றால் எழுதப்பட்ட பொருள் என்று அர்த்தம். 3 காரணங்களினால் இதற்கு கிதாப் என்று இங்கே கூறப்படுகிறது.
முதலாவது காரணம், இது கலாமுல்லாஹ், அல்லாவின் வார்த்தை, லவ்ஹ் அல் மஹ்ஃபூஸில் எழுதப்பட்டிருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனதில் இறக்கப்பட்டது. ஒரு கிதாப் அல்லது புத்தகத்தின் வடிவத்தில் வரவில்லை. இருந்தும் இதை கிதாப் என்று கூறப்பட்டுள்ளது. ஏனென்றால் இது லவ்ஹ் அல் மஹ்ஃபூஸில் எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவது காரணம், இது மலக்குகளின் கைகளில் உள்ள பதிவுகளிலும் எழுதப்பட்டிருக்கிறது. சூரத்துல் அபஸா 15-16 வசனங்களில் உள்ளது, பி ஐதி சஃபரா கிராமிம் பரரா, அதாவது மலக்குகளின் கைகளால் சுமக்கப்பட்டது, உன்னதமான மற்றும் கடமையான என்ற பொருள். மூன்றாவது, சஹீஃபா, அதாவது வேதங்களும் மற்றும் இன்று குர்ஆனுடைய வடிவத்தில் மற்றும் மொபைலிலுமே எழுதப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் எங்கெல்லாம் இருக்குமோ அல்லாஹு ஆலம், தெரியாது. இன்னும் ஒரு கருத்து என்னவென்றால், கிதாபு என்ற சொல் கதப என்ற சொல்லின் அர்த்தம் சேகரிப்பது என்பது. கதப என்ற சொல்லின் அர்த்தம் சேகரிப்பது என்பது. இதில் சூறாக்களை சேகரித்து உள்ளதாலும் இதற்கு கிதாப் என்று சொல்லப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அதிசயமாகும். குர்ஆன் 23 வருடங்களாக வஹி மூலமாக வந்து கொண்டிருந்தது. விலங்குகளின் தோள்பட்டைகளிலும் எழுதப்பட்டது மற்றும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழும் காலத்திலேயே தெளிவாக முழு குர்ஆனையும் எழுத வைத்தார். இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது குர்ஆன் ஒரு புத்தகத்தின் வடிவில் இருக்கவில்லை. தோள்பட்டையிலும் இலைகளிலும் என்று சில பொருள்களில் எழுதப்பட்டிருந்தது. மிகவும் தெளிவாக, கூடவே குர்ஆனின் ஏற்பாடு, அதாவது முதலாவது சூரத் எது என்பதிலிருந்து கடைசி சூரத் எது என்பது வரை சொல்லிக் கொடுக்கப்பட்டுவிட்டது. குர்ஆனில் அல்லாஹ் இதை கிதாப் என்று கூறியிருக்கிறார். வஹாதா கிதாபுன் அன்ஸல்னாஹு முபாரக்கும் முஸத்திக்குல் லதீ பைன யதை. இந்த கிதாப் நாம் இறக்கியுள்ளோம், மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்டது, இதற்கு முன் இறக்கப்பட்டவைகளை உறுதி செய்யும். அப்போது புத்தகத்தின் வடிவில் இருக்கவில்லை. இருந்தும் கிதாப் என்று அல்லாஹ் அழைத்துள்ளான். இக்குர்ஆனின் முதலாவது அம்சம் லா ரைப, இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ரைப என்பது வெறுப்பு மற்றும் பதட்டத்தை வரவழைப்பது. இமாம் ராகிர் சொல்கிறார், ரைப் என்றால் எந்த ஒரு அடிப்படையும் இல்லாத கற்பனைகளும் ஆகும். அதாவது ரைப் என்றால் முதலாவது அர்த்தம் என்னவென்றால் பதட்டத்தை உண்டாக்கும் சந்தேகம். சரியா? ரைப என்றால் பதட்டத்தை உண்டாக்கும் சந்தேகம். இரண்டாவது அர்த்தம் எந்த ஒரு அடிப்படையும் இல்லாத கற்பனைக்குள்ளான நிராகரித்தல் என்பது. இது எல்லா மாதிரியான சந்தேகங்களையும் விவரிக்கிறது. லா என்ற சொல் இங்கே எல்லா விதமான சந்தேகங்களையும் சொல்கிறது. அது ரொம்ப பெரிய சந்தேகமாகவும் இருக்கலாம் அல்லது சிறிய சந்தேகமாகவும் இருக்கலாம். இது ஏன் ஆரம்பத்திலேயே அல்லாஹ் சொல்லுகிறான் தெரியுமா? ஏனென்றால் மக்காவில் இருந்த அனைத்து குஃபார்களின் கருத்து என்னவாக இருந்ததென்றால், இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இட்டுக்கட்டுதல் என்று, அல்லது ஒரு அடிமையின் உதவியுடன் எழுதப்பட்டது என்பதோ, அல்லது யூதர்களின் கிறிஸ்தவர்களின் புத்தகத்தில் இருப்பதை இவர்கள் கேட்டு எழுதினார் என்று கதைகளை குஃபார்கள் அப்போது பிரபலப்படுத்தினார்கள். ஏனென்றால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுத படிக்க தெரியாது. புரியுதா? அதனால் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், ஒரு அடிமை மூலமாக இதை எழுதி வைத்திருக்கிறார் என்பது. மாலிக் பின் சைஃப் என்ற ஒரு யூதர் மதீனாவில் இருந்தார். அவரும் முஸ்லிம்களின் மனதில் இந்த மாதிரியான சந்தேகங்களை புகட்ட பார்த்தார். ஏனென்றால் மதீனாவில் முஸ்லிம்களும் யூதர்களும் இரண்டு சார்பும் கூடி வாழ்ந்தார்கள்.
இதனால்தான் அல்லாஹ் ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டான், இந்த வேதத்தில் அல்லது புத்தகத்தில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்று. சூரத்து சஜிதாவில் இருக்கிறது, அலிஃப் லாம் மீம் தன்சீலுல் கிதாபி லா ரைப ஃபீஹி மிர் ரப்பில் ஆலமீன். இந்த வேதம் அதாவது குர்ஆன் அனைத்துலகத்தின் இறைவனிடமிருந்து இறங்கியது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று. குர்ஆன் அல்லாவின் வார்த்தைகள், அவனால் கூறப்பட்ட வார்த்தைகள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதாவது குர்ஆனின் விளக்கத்தை குர்ஆனிலேயே தான் தேட வேணும், அது குர்ஆனிலேயே தான் இருக்கும். அந்த வகையில் சூரத்துல் பக்ராவில் என்ன இருந்தது? தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி, அவ்வளவுதான். அதற்கு பிறகு ஹுதல் லில் முத்தகீன், அந்த வசனத்தில் குர்ஆனின் சந்தேகத்தையும் வேதம் என்பதையும் அவ்வளவுதான். தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ். ஓகே, அதையே விளக்கமாக சூரத்து சஜிதாவில் எப்படி அல்லாஹ் தஆலா சொல்கிறான்? தன்சீலுல் கிதாபி லா ரைப ஃபீஹி மிர் ரப்பில் ஆலமீன். அனைத்துலகத்தின் ரப்பானவன், ரப்பான அல்லாஹ், அவன் இந்த கிதாபை இறக்கி இருக்கிறான், இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்பதை விரிவாக அவன் கூறியிருக்கிறான். சூரத்துல் பக்ராவில் லா ரைப ஃபீஹி என்று வசனம் நின்றுவிட்டது. அதுவே சூரத்து சஜிதாவில் லா ரைப ஃபீஹி மிர் ரப்பில் ஆலமீன் என்று விவரிக்கப்பட்டுள்ளது. இதில் இருந்து குர்ஆனின் விளக்கம் வேண்டுமானால் குர்ஆனிலேயே தான் தேட வேண்டும் என்று புரிய வருகிறது. சகோதர சகோதரிகளே, நம்பிவிடுங்கள், இது அல்லாஹ்வின் வசனங்கள், அல்லாஹ்வினால் மனிதர்களான நமக்கு இறக்கப்பட்டது என்பதில் துளியும் சந்தேகம் வேண்டாம். இதை ஒரு மனிதன் எழுதவும் இல்லை, பேசவும் இல்லை, அது முடியவும் முடியாது. அல்லாஹ் அஸ்ஸவஜல் எங்களையும் உலகத்தையும் படைத்தவன், அவனே குர்ஆனையும் எங்களுக்காக அனுப்பி வைத்துள்ளான். சூரத்து நிசாவில் வருகிறது, வலவ் கான மின் ஐந்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா. பிறரிடமிருந்து வந்திருந்தால் அதில் நிறைய முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள். எப்படி என்றால், எந்த ஒரு எழுத்தாளரும் ஒரே முறையில் தன் கதையை எழுதி திருப்தி அடைய மாட்டார். அதை மீண்டும் மீண்டும் எழுதி எப்படியெல்லாம் அதை அழகாக எழுத முடியுமோ அப்படியெல்லாம் எழுதி சரி செய்து பலமுறை அதை வாசித்து பார்த்துதான் திருப்தி அடைவார். இதேபோல் குர்ஆனை ஒரு சாதாரண மனிதன் எழுதினால் அவனுடைய சிந்தனைகள் மாறிக்கொண்டே இருக்கும், அவனுடைய எழுத்தின் தரம் மாறும், காலத்திற்கேற்ப எழுத பார்ப்பான், அவனது கண்ணோட்டமும் மாறிவிடும். ஆனால் குர்ஆன் அப்படி அல்ல, கியாமத்து நாள் வரை வாழும் மனிதர்களுக்காக வந்துள்ளது. இதில் ஒரு சூரத்தோ ஒரு ஆயத்தோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி மூலமாக வந்த பிறகு, அதை காத்திப் மூலம் எழுதி வைத்த பிறகு அதில் எந்த ஒரு மாற்றமும் செய்ததில்லை. லா ரைப, எந்த ஒரு சந்தேகத்திற்கும் இடமில்லை. சந்தேகத்திற்கு இடமில்லாமல் போகும்போது அங்கே நம்பிக்கை உண்டாகுது. ஹிதாயத்திற்கு முக்கியமான ஒரு அங்கம் என்னவென்றால் நம்பிக்கை. நம்பிக்கை வரும்போது விஸ்வாசம் உண்டாகும். விஸ்வாசம் வந்துவிட்டால் நீங்கள் போக வேண்டிய பாதை நேரான பாதை என்று தெரிந்துவிடும். பிறகு அந்த பாதையிலே நீங்கள் பயணம் செய்வீர்கள். அப்பாதையில் எப்படி போக வேண்டும் என்று புரிந்து முழு நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் பயணிப்பீர்கள். அதனால் முழு நம்பிக்கையோடு குர்ஆனை படியுங்கள். எப்படிப்பட்ட நம்பிக்கை என்றால், இந்த குர்ஆன் உண்மையை மட்டுமே சொல்லும் என்ற நம்பிக்கை. உண்மையை, நிஜத்தை வெளிச்சம் போட்டு காட்டும் இந்த குர்ஆன் என்று நம்பிக்கை. கிதாபும் முபீன் ஹுதல் லில் முத்தகீன். எதற்கு நம்மை நோக்கி இந்த குர்ஆன் வந்துள்ளது? அல்லாஹ்வின் மேல் பயமும் தன்னை அர்ப்பணிக்கின்ற எண்ணமும் இருக்கிறவர்களுக்கு நேரான பாதையை காட்டுவதற்காக. சூரத்துல் ஃபாத்திஹாவில் நாம் அல்லாஹ்விடம் துஆ கேட்டோம்,
எஹ்தினா சிராத்தல் முஸ்தகீம், எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக. ஸோ அல்லாஹ் தஆலா எங்கள் துஆவை கேட்டு இந்த கிதாபை எங்களுக்கு கொடுத்துள்ளான். நேர்வழி செல்ல வேண்டுமானால் இந்த கிதாபை கைப்பற்றிக் கொள்ளுங்கள். எந்தவித சந்தேகமும் இல்லை, நிச்சயமாக உண்மையானது. ஹிதாயத் 2 விதமாகும். ஒன்று பொதுவான ஹிதாயத், 2வது சிறப்பான ஹிதாயத். இங்கே ஹிதாயத் என்றால் வழி காட்டுதல் என்பது. பொதுவான ஹிதாயத் பொதுவாக எல்லாருக்கும் உரியது. இந்த குர்ஆன் அனைத்து மனிதனுக்கும் வழிகாட்டுதலாக இருக்கும். மற்றது சிறப்பு மிக்க வழிகாட்டுதல், அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் தான் கொடுக்க முடியும். அதற்கு இந்த குர்ஆன் மூலம் நீங்கள் என்னென்ன கருத்துக்களை வரைமுறைகளை படித்து தெரிந்து கொள்கிறீர்களோ அதை வாழ்க்கையில் அமல்படுத்துவதற்கு அந்த இறைவனிடம் துஆ செய்து கொள்ளுங்கள். நான் இந்த அமலை என் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பதற்கு யா அல்லாஹ் நீ எனக்கு உதவி செய்வாயாக, அருள் புரிவாயாக என்று. அல்லாஹும்ம ஜஅல் குர்ஆன ரபிஅ குலூபனா வ நூர சுதூரனா வ ஜலாஅ அஹ்ஸனினா. اللهم اجعل القرآن حجة لنا ولا تجعله حجة علينا. يا الله, குர்ஆனை எங்கள் இதயங்களின் மலர்ச்சி தரும் வசந்தமாகவும் எங்கள் இதயங்களின் ஒளியாகவும் எங்கள் சோகத்தையும் துக்கத்தையும் போக்குபவராகவும் ஆக்குவாயாக. யா அல்லாஹ், குர்ஆனை எங்களுக்கு எதிராக அல்ல, எங்களுக்கு ஒரு சான்றாக ஆக்குவாயாக. ஆமீன். குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், அனைத்து மனித குலத்துக்கும் வழிகாட்டுதல் தான். ஆனால் தக்வா உள்ளவர்களுக்கு அல்லாஹ்வின் அருள் மற்றும் உதவியும் கிடைக்கும். அவர்கள் அல்லாஹ்வின் வழிகாட்டுதலின்படி நேரான பாதையில் பயணிப்பார்கள். சூரத்துல் ஃபுஸ்ஸிலத்தில் 44வது ஆயத்தில் குல் ஹுவலில்லதீன ஆமனு ஹுதன் வ ஷிஃபாஉன், ஈமான் கொண்டவர்களுக்கு கூறுங்கள், இதில் ஹிதாயத்தும் உண்டு, ஷிஃபா அதாவது குணமளிக்கும் தன்மையும் உண்டு. குர்ஆன் மூலம் ஷிஃபாவை எதிர்பார்ப்பவர்கள் குர்ஆன் மீது ஈமான் வைக்க வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். குர்ஆன் நல்வழி காட்டும் இலக்கை நோக்கி அழைத்துச் செல்லும். நல்வழியில் பயணிப்பதற்கு குர்ஆன் உதவும். ஆனால் இலக்கை அடைவதற்கு அல்லாஹ்வின் உதவி தேவை. அந்த உதவி யாருக்கு? முத்தகீன்களுக்கு. யார் இந்த முத்தகீன்? முத்தகீன் என்ற சொல் இத்திகா என்ற சொல்லில் இருந்து வருகிறது. இத்திகா என்றால் 2 விஷயங்களுக்கிடையே தடை போடுவது. முத்தகீன் என்பவன் அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கிணங்கி தனக்கும் அல்லாஹ்வின் கோபத்திற்கும் ஜஹன்னமுக்கும் இடையே ஒரு கவசத்தை உண்டாக்குபவன். தக்வா என்றால் ஹராமான செயல்களில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வது, ஃபர்தான அமல்களை நிறைவேற்றுவது. இந்த செயல்கள்தான் நம்மை அல்லாஹ்வின் கோபத்தில் இருந்தும் நரகத்திலிருந்தும் காப்பாற்றும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார், முத்தகி என்பவன் பெரிதான ஷிர்கில் இருந்தும் ஃபாஹிஷ் அநாகரிகமான செயல்களில் இருந்தும் தன்னை. குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், அனைத்து மனித குலத்துக்கும் வழிகாட்டுதல் தான். ஆனால் தக்வா உள்ளவர்களுக்கு. குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், அனைத்து மனித. குர்ஆன் ஹுதல் லின்னாஸ். குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், அனைத்து மனித குலத்துக்கும் வழிகாட்டுதல் தான். குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், அனைத்து மனித குலத்துக்கும் வழிகாட்டுதல் தான். ஆனால் தக்வா உள்ளவர்களுக்கு அல்லாஹ்வின் அருள் மற்றும் உதவியும் கிடைக்கும். அவர்கள் அல்லாஹ்வின் வழிகாட்டுதலின்படி நேரான பாதையில் பயணிப்பார்கள். சூரத்துல் ஃபுஸ்ஸிலத்தில் 44வது ஆயத்தில் குல் ஹுவலில்லதீன ஆமனு ஹுதன் வ ஷிஃபாஉன், ஈமான் கொண்டவர்களுக்கு கூறுங்கள், இதில் ஹிதாயத்தும் உண்டு, ஷிஃபா அதாவது நம்மை குழப்பத்திற்கு ஆளாக்கும் விஷயங்களிலிருந்தும் மனதை நெருடும் விஷயங்களிலிருந்தும் சந்தேகத்தை தரும் விஷயங்களிலிருந்தும் விலகி இருக்க வேண்டும். தக்வாவிற்கு உண்டான இந்த குறிப்பிட்ட எல்லா விஷயமும் இருந்தால்தான்
ஹிதாயத் கிடைக்கும், அல்லாவின் அருள் கிடைக்கும். முத்தகீன் என்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஸ்பெஷல் குரூப்பை சேர்ந்தவர்கள் இல்லை, நாம் தான். நம்மில் நாம் தேட வேண்டும், இந்த அனைத்து குணங்களும் நம்மில் இருக்கிறதா என்று. அல்லாவின் கோபத்தில் இருந்து எப்படி தப்பிப்பது என்ற கேள்விக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அல்லாஹ் என்னிடம் எதை எதிர்பார்க்கிறான், என்னை எந்த செயல்களுக்கு தடை விதிக்கிறான், அல்லாவிற்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது. இந்த விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு மனது அலைப்பாயும், ஒரு தேடலை உண்டாக்கும். அதற்கு ஊன்றுகோலாக நாம் குர்ஆனை கைப்பற்றி கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதில்தான் அத்தனையும் தெள்ளத் தெளிவாக இருக்கிறது. அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் தத்தகுல்லாஹ யஜ்அல் லக்கும் ஃபுர்கானன். சூரத்துல் அன்ஃபால் ஆயத் 29. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்தால் அவன் உங்களுக்கு ஒரு வரையறையை வழங்குவான். உங்களில் ஒரு தெளிவு வந்துவிடும், எது சரி எது பிழை என்று. இங்கே முஃமினுக்கு பதில் முத்தகீன் சொல்லை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான். ஈமானுக்கு பிறகு தக்வாதான். தக்வா கொண்டவர்களுக்கு குர்ஆனில் இல்ம், அதாவது அறிவு மற்றும் செய்ய வேண்டிய அமல்களின் ஹிதாயத், அதாவது வழிகாட்டுதல் உள்ளன. இந்த ஹிதாயத்தை பெறுவதற்கு நம்முள் ஒரு ஏக்கம், தேடல், நம்பிக்கை மற்றும் தக்வா இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் 2 விஷயங்களை உங்களிடம் விட்டு செல்கிறேன். ஒன்று குர்ஆன், மற்றது என்னுடைய சுன்னத்துகள், அதாவது சஹீஹான ஹதீஸ்கள். இந்த 2ஐயும் உறுதியுடன் கைப்பற்றிக் கொள்ளுங்கள், நீங்கள் ஒருபோதும் வழி தவற மாட்டீர்கள். சஹி முஸ்லிமின் ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் கிதாப் அல்லாஹ்வின் கயிறாகும், அதை பின்பற்றுபவர் நேர்வழி பெறுவார், அதிலிருந்து விலகியவர் வழி தவறி செல்வார். சூரத்து தாஹா 123வது வசனம், ஃபமனித்தபஅ ஹுதாய ஃபலா யதில்லு வலா யஷ்கா. பின் யார் என் வழிகாட்டுதலை பின்பற்றுகிறாரோ அவர் வழி தவறவும் மாட்டார், துன்பப்படவும் மாட்டார். ஆகையால் நாம் குர்ஆனின் மூலம் ஹிதாயத் பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நம்முள் தக்வாவை உண்டாக்க வேண்டும். ஏக்கத்துடன் தவிப்புடன் ஒரு தேடல் வர வேண்டும். பிறகு தக்வா வரும். தக்வா வந்தால் ஹிதாயத் கிடைக்கும். ஹிதாயத் கிடைத்தால் அல்லாஹ்வின் உதவி கிடைக்கும், அல்லாஹ்வின் அன்பு கிடைக்கும், அல்லாஹ் மற்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழமை கிடைக்கும். ஏனென்றால் அல்லாஹ் முத்தகீனின் தோழனாவான். பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும், நம் நல் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். சஹி முஸ்லிமின் ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் கிதாப் அல்லாஹ்வின் கயிறாகும், அதை பின்பற்றுபவர் நேர்வழி பெறுவார், அதிலிருந்து விலகியவர் வழி தவறி செல்வார். சூரத்து தாஹா 123வது வசனம், ஃபமனித்தபஅ ஹுதாய ஃபலா யதில்லு வலா யஷ்கா. பின் யார் என் வழிகாட்டுதலை பின்பற்றுகிறாரோ அவர் வழி தவறவும் மாட்டார், துன்பப்படவும் மாட்டார். ஆகையால் நாம் குர்ஆனின் மூலம் ஹிதாயத் பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நம்முள் தக்வாவை உண்டாக்க வேண்டும். ஏக்கத்துடன் தவிப்புடன் ஒரு தேடல் வர வேண்டும். பிறகு தக்வா வரும். தக்வா வந்தால் ஹிதாயத் கிடைக்கும். ஹிதாயத் கிடைத்தால் அல்லாஹ்வின் உதவி கிடைக்கும்,